வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. சென்னை பெரம்பூர் முரசொலிமாறன் சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்த நிலையில் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டதை அடுத்து அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் தர்ஷினி. சென்னை பெரம்பூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டுள்ளது. முரசொலிமாறன் சுரங்கப்பாதை மழை நீரால் சூழ்ந்த நிலையில் தற்காலிகமாக இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் என நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அன்றாட காலை பணிக்கு செல்வோர், கல்லூரி, பள்ளிக்கு செல்வோர் மற்றும் இதர பணிக்கு செல்வோரும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதியுற்று வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கி வெளியேற முடியாமல் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையானது வட சென்னை பகுதியின் ஒரு முக்கிய சாலையாகும். இந்த சாலையில் இருந்துதான் சென்னை பாரிமுனை, டவுட்டன், அண்ணா சாலை, சென்ட்ரல், சூளைமேடு, சேத்துப்பட்டு, தியாகராய நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளுக்கு செல்ல முடியும். மேலும் சென்னை மாநகரில் நேற்று இரவு பெய்த பலத்த மழை காரணமாக சாலை போக்குவரத்தானது முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக சென்னை பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள முரசொலிமாறன் சுரங்கப்பாதையானது வெள்ள நீரால் சூழப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. மேலும் தங்களது அன்றாட பணிகளுக்காக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் கல்லூரி மற்றும் பள்ளி மற்றும் இதர பணிகளுக்காக சாலை போக்குவரத்தை பயன்படுத்தும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் இந்த போக்குவரத்து நெரிசலால் கடும் அவதிக்கு உள்ளார். நேரத்திற்கு அவர்களுடைய பணிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதால் கடும் சிரமம் மேற்கொள்ளும் சூழலும் உருவானது. இந்த நிலையில் அவசர ஆம்புலன்ஸ் ஒன்றும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்தது. அதனை நாம் மேலையில் பார்த்து வருகிறோம். அங்கு தற்காலிக பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தினை சரி செய்யும் பணியில் காவலர்கள் இல்லாததால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. தொடர்ச்சியாக 3 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இதனை சரி செய்யும் பணியில் தற்போது போக்குவரத்து காவலர்களும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே முரசொலிமாறன் மேம்பால சுரங்கப்பாதையில் உள்ள தண்ணீரை வெளியேற்றினால் மட்டுமே, அந்த வழியினை மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதித்தால் மட்டுமே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு சீர்வு காணப்படும் என சமூக ஆர்வலர்கள் தற்போது கருத்து தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.